பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அகாப்பே லவ் மினிஸ்ட்ரி கூடாக இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுதாமே நிறைவாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையை நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை உங்கள் முன்பாக நான் வாசிக்கின்றேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அருமையாளே, தாவீது குறித்து நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே முக்கியமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களிலே தாவீது ஒரு முக்கியமானவர். முக்கியமாக தாவீதை தேவன் ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தினார். தாவீது தேவனோட நெருங்கியிருந்த நிமித்தம் ராஜாவாக மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியாய் கூட தேவன் தாவீதை பயன்படுத்தினார். சங்கீத புஸ்தகங்களில் நீங்கள் தாவீது சொன்ன தீர்க்கதரிசிகளை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தாவீதுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஆரம்பத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவுல் ராஜாவாக இருந்தார். ஆனால் சவுலின் கீழ்ப்படியாமை நிமித்தம் பின்பு ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தினார். சாமுவேல் சவுலை தள்ளின நிமித்தம் ராஜாவாக இருந்த சவுலுக்கு அருமையாளே தாவீதின் மேல் எரிச்சலும் பொறாமையும் இருந்தது. அதனாலே தாவீதை அநேக முறைகளிலே சவுல் கொல்லுவதற்கு, அவனை இல்லாமல் பண்ணுவதற்கு திட்டங்கள் போட்டு அதன்படி செயல்பட்டுக் கொண்டிருந்தான். இதன் நிமித்தம் தாவீது சவுலுக்கு அநேக முறை தப்பி ஓட வேண்டிய, ஒளித்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இங்கே இந்த சந்தர்ப்பத்திலே பெலிஸ்திய தேசத்தில் உள்ள சிக்லாகு பட்டணத்திலே தாவீதும் அவனோடு இன்னொரு சில ஜனங்களும் சேர்ந்து, கிட்டத்தட்ட 600 புருஷர்களும் அவருடைய குடும்பங்கள் எல்லோருமே சேர்ந்து சவுலுக்கு பயந்து ஓடி ஒளித்து அங்கே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது தங்கியிருந்த போதுதான் இது ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதை குறித்து நான் இப்பொழுது 6ஆம் வசனத்திலே வாசித்தோம். அதாவது இவர்கள் அங்கே தங்கியிருந்த நாட்களிலே ஒரு நாள் இவர்கள் இல்லாத போது, முக்கியமாக தாவீதும் அவனுடைய இந்த 600 வீரர்களும் இல்லாத போது, அமலேக்கியர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டத்தினர், தாவீதுக்கு விரோதமாக இருந்தவர்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தவர்கள், அவர்கள் வந்து சிக்லாகு மேல் படையெடுத்து வந்து சிக்லாகு பட்டணத்தை சுட்டெரித்து தாவீதுடைய மனைவி, மற்றவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தங்களோடு திருப்பி கொண்டு போய் விட்டார்கள். தாவீதும் அவனுடைய இந்த வீரர்கள் திரும்பி வந்த போது பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. பட்டணம் அழிந்து விட்டது, எரிந்து விட்டது. அதுபோல பொருட்கள் இல்லை, குடும்பம் இல்லை, எல்லாமே இல்லை. இதை பார்த்தபோது அவர்களுக்கு மிகுந்த வேதனை, மிகுந்த தூக்கம், கண்ணீர் ஏற்பட்டது. அதனாலே மிகுந்த வேதனையோடு அழுதார்கள். அழுது முடித்த பின்பு அருமையாளே, அவர்களுக்குள்ளே மற்ற எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்பொழுது எல்லோருக்குமே தாவீது மேல் கோபம் வந்து விட்டது. காரணம் தாவீதின் தானே எல்லாவற்றுக்கு காரணம். நாங்கள் ஏற்கனவே எங்கள் சொந்த வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் அலைந்து திரிகின்றோம் தாவீது நிமித்தம். இப்பொழுது இங்கேயும் வந்த பின்பு எங்களுக்கு இன்னும் நிம்மதி இல்லை, நிரந்தரம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லிவிட்டு தாவீது தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி தாவீது மேல் கோபப்பட்டு தாவீதை கல்லறிந்து கொல்லுவதற்கு அவர்கள் யோசித்தார்கள். ஆனா அந்த வேளையிலே தாவீது செய்த முக்கியமான கட்டளையை நாங்கள் வாசிக்கின்றோம். வேதம் சொல்கின்றது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்கிலேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லோருக்கும் எரிச்சல் வந்தது, எல்லோருக்கும் கோபம் வந்தது, எல்லோரும் வேதனையோடு தாவீதை கொல்வதற்கு யோசித்தார்கள். ஆனால் தாவீதோ செய்த ஒரு காரியம், கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம், கவனித்து பார்க்கலாம். அதாவது சூழ்நிலைகள் தாவீதுக்கு விரோதமாக இருந்தது. எல்லோருமே தாவீதுக்கு விரோதமாக இருந்தார்கள். எல்லாமே தாவீதுக்கு உதவி செய்யவோ, தாவீதுக்கு பரிந்து பேசவோ, தாவீதை தேற்றவோ, தாவீதுக்கு உதவி செய்ய ஒருவருமே இருக்கவில்லை. ஆனா அந்த வேளையிலே தாவீது செய்த ஒரு காரியம், கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஒத்தாசரும் பர்வதமாகிய தேவனை நோக்கி தாவீதின் கண்கள் கடந்து சென்றது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டபடி தாவீது தன்னுடைய கண்களை கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அருமையாளே, இதிலே ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உண்டு. தாவீது அருமையாளே சூழ்நிலையை பார்க்கவில்லை, சுற்றாடலை பார்க்கவில்லை, நண்பர்களை பார்க்கவில்லை, தன்னோடு இருந்தவர்களை பார்க்கவில்லை, ஒன்றையும் பார்க்கவில்லை, கர்த்தரை நோக்கி பார்த்தான். இதிலே முதலாவது நாங்கள் சிந்திக்க வேண்டியது, தாவீது அருமையாளே அந்த அளவுக்கு தாவீது கர்த்தரோடு நெருங்கி இருந்த ஒரு தேவதாசன். தாவீது தேவனை விசுவாசித்தான். அந்த வேளையிலே தாவீது செய்த முக்கியமான காரியம்,
அதாவது இந்த வசனத்துக்குள்ளே அநேக அர்த்தங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். தன்னுடைய அழைப்பை அவன் சிந்தித்திருக்க வேண்டும். அதாவது தான் ஒரு நாளிலே கரவல் ஆடுகளின் பின்னல்லவா திரிந்தான், வனாந்தரத்தில் இருந்தானே, பெற்றோரால் சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒருவரும் காணாத சூழ்நிலையை காணப்பட்டான். ஆனால் அப்படி இருந்த தாவீதை தேவன் தேடி வந்து அவனை தூக்கி எடுத்து அபிஷேகித்து ராஜாவாக மாற்றினாரே, தன்னை தெரிந்து கொண்டார் சொல்லி அந்த அழைப்பை தாவீது சிந்தித்தான். அது மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு சவுல் அநேக முறை ஈட்டியாலே தாவீதை கொல்லுவதற்கு அநேக முறை முயற்சி செய்தார். நீங்கள் வேதத்திலே 1 சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே அதுக்கு முந்தின அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கலாம். அநேக முறை முயற்சி செய்தான். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட தாவீதை சவுல் கொல்லவே முடியவில்லை. காரணம், தேவன் அவனை தப்புவித்தான் சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் அவனோடு இருந்தார், தப்புவித்தார். இது தாவீது அறிந்திருந்தான். அப்ப இதுவரை தன்னை பாதுகாத்த, இதுவரை தன்னோடு கூட இருந்த, தன்னை பெயர் சொல்லி அழைத்த, தன்னை தெரிந்து கொண்ட, ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தன்னுடைய தேவனை அவன் அப்பொழுது முழுதத்தோடு விசுவாசித்தான். அதான் கர்த்தருக்கு அவன் திடப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு இருந்த ஆழமான, அசையாத, உறுதியான விசுவாசம். அந்த விசுவாசம் அவனை பலப்படுத்தினது. சூழ்நிலைகள் எதிராக இருந்தது உண்மைதான், எல்லாமே எதிராக இருந்த உண்மை. ஆனால் அவனுடைய விசுவாசம் அவனை தூக்கி எடுத்து நிறுத்திய, பயப்படவே இல்லை, அவன் கலங்கவில்லை. அவன் தன்னை திடப்படுத்தினான். கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போதுமானவர் சொல்லி தன்னை திடப்படுத்தினான். அது திடப்படுத்தியதாலே அருமையாளே அவன் கர்த்தருக்குள்ளே மீண்டும் பலம் கொண்டதாலே, அது மட்டுமல்ல, கர்த்தர் செய்த அவனை அருமையாளே அவன் செய்த எல்லா நன்மைகளை, தான் பிறந்த நாள் முதல் அந்த நாள் வரையிலே கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை சற்று சிந்தித்து பார்த்திருப்பான். அவனை செய்த கர்த்தர் இவ்வளவு நல்லவர், எப்படி தப்பு வைத்தார், எப்போடு பேசுகின்றார், அவனை கொண்டு எத்தனை காரியங்கள் அவனுக்கு கூட தீர்க்கதரிசனங்களை சொல்லி வைத்திருக்கின்றார். சங்கீதம் 23 சொல்லுகின்றார், கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறான் சொல்லி அநேக சங்கீதங்களை தாவீது கர்த்தரை துதித்து எழுதி வைத்திருக்கிறான். அவை கர்த்தரை தேடின, கர்த்தரை துதித்த ஒரு அருமையான தாசன் தான் தாவீது. இதன் நிமித்தம் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தக்கூடிய தாவீது அந்த நேரத்திலே காணப்பட்டான். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்தால் அருமையாளே, தாவீதுக்கு தேவன் அற்புதமாக ஒரு திட்டத்தை கொடுக்கின்றார். தாவீதாந்தரத்தில் ஒருவரும் தாவீதை கொல்லவே முடியவில்லை, ஒருவரும் தீங்கு செய்யவே இல்லை. கர்த்தர் தாவீதோடு இருந்து தாவீதை தப்புவித்தார். என்ன நடந்தது தெரியுமா? பின்பு அவர்கள் பின்பு ஒரு தாவீது ஜெபம் பண்ணினான். அடுத்தடுத்த வசனம் சொல்லப்படுது, ஜெபம் பண்ண போது கர்த்தர் ஒரு அற்புதமா ஒரு எகிப்தியன் ஒருவனை காண செய்து அவனுக்கு கூடாய் அந்த யார் வந்து தாக்கினார்களோ, அமலேக்கியர்கள் எந்த வழியாய் வந்து தாக்கினார்களோ அதே அமலேக்கியரை பின்தொடர்ந்து போய் அவரோடு போரிட்டு முழுமையாய் இழந்த அத்தனையும் மனைவிமார்கள், பிள்ளைகள், குமாரர்கள், குமார்த்திகள், பொருட்கள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளவும், அது மட்டும் அவர்கள் வைத்திருந்த கொள்ளை, அவர்கள் கொள்ளையடித்தோ எப்படியோ வைத்திருந்த பொருட்களை அவர்களை அதையும் கொள்ளையாக பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அற்புதமாய் தாவீதுக்கு வழி திறந்து கொடுத்தார். இதற்கு முக்கியமான காரணம், தாவீது கர்த்தரை முழுமையாக பற்றி கொண்டான், கர்த்தரை முழுமையாக விசுவாசித்தான், கர்த்தரையே தேடினான், கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டான். இன்னொரு தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அவரின் வலது பார்சலில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதத்திலே சொல்வதை நீங்கள் வாசிக்கலாம். தாவீது எப்பொழுதும் தேவனை முன்னாக வைத்து செயல்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன். இந்த வேளையிலும் நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாசம் பண்ணுகின்றோம். தாவீதுடைய அழைப்பு ராஜாவின் அழைப்பு, சாமுவேல் தீர்க்கதரிசி கூட அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் இன்று நம்முடைய அழைப்போ 1 பேதுரு 2:9 சொல்றது, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜனங்களாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பட்டிருக்கிறோம். ஆண்டவர்களுக்கு பெரிய அழைப்பை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 3:17 சொல்லப்படுகிற நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், எங்களுக்குள்ளே பரிசுத்தாய் வாசம் பண்ணுகிறார் சொல்லி இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். எங்களை தேற்றவும், எங்களுக்கு உதவி செய்யவும், எங்களுக்காய் பரிந்து பேசவும், எங்களை நடத்தவும் பரிசுத்தாய் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை சொல்லி வாக்கு கொடுத்திருக்கின்றார். இப்பொழுது நம்மோடு கூட இருக்கின்றார். எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை தேற்ற, எங்களை தூக்கிவிட, எங்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கின்றார். ஆனால் இன்று நீங்களும் என்ன செய்கின்றோம்? சூழ்நிலைகள் வரும்போது, சில வழிகளில் சில சூழ்நிலைகள் வருகின்றது. நம்பின மனுஷர்கள் நம்மை கைவிடும் போது, எதிர்பார்க்காத இழப்புகள் ஏற்படும் போது, எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் ஏற்படும் போது, நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் மாறும் போது, நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் போது, நம்மை சிலர் ஏமாற்றும் போது, நமக்கு விரோதமான சில காரியங்கள் நடக்கும் போது நீங்கள் எப்படி செயல்படுகின்றோம்? கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்துகின்றோமா? கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நிற்கின்றோமா? விசுவாசத்தை காத்துக் கொள்கின்றோமா? அல்லாவிட்டால் தள்ளாடுகின்றோமா? விசுவாசத்தை தள்ளாடி கொண்டிருக்கின்றோமா? மத்தேயு 14 ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். கலிலேயா கடலிலே இயேசு
இரவு 4ஆம் ஜாமத்திலே காலையில் இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். அப்பொழுது பேதுரு கண்டு கேட்கின்றான், ஆண்டவரே நீரையான நான் நடந்து விட கடலையிடும் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், பேதுரு நீ வா என்று சொன்னார். சொன்ன உடனே பேதுரு அருமாளை இயேசுவை பார்த்து கால் வைத்தான், 2-3 அடிகள் வைத்தான். ஆனால் அதன் பின்பு கொந்தளிக்கிற கடலையும் பெருங்காற்றையும் கண்டு பயந்து கடலுக்குள்ளே முழுக ஆரம்பித்தான். அப்பொழுது ஐயர் இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனை தூக்கி விட்டார். ஆனால் சொன்னார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? பேதுரு அருமையாளே, கொந்தளிக்கிற கடலையும் பயத்தையும் பார்த்த போது அவனுக்குள்ளே பயம் வந்தது, விசுவாசம் தள்ளாடியது, கடலுக்குள்ளே முழுக ஆரம்பித்தான். இன்று நீங்களும் அருமையாளே, சூழ்நிலைகளை பார்த்தால், மனுஷர்களை பார்த்தால், சுற்றாடலை பார்த்தால், சுற்றிக்கிற காரியங்களை பார்த்தால் நாங்கள் அருமையாளே தள்ளாட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும், தள்ளாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை நம்மை கைவிடாத, நம்மை விட்டு விலகாத, நம்மையே எப்பொழுதும் கூட நேசிக்கிற, நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவராய் இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கும் போது அவர் நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை கைவிடாதவராய், நமக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் ஆயத்தமாய் எப்பொழுதும் இருக்கின்றார். அந்த இயேசுவை உறுதியாய் நாங்கள் பெற்றுக் கொள்ளும் போது, அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளும் போது நிச்சயமா இந்த உலகத்தில் நாங்கள் தள்ளாட மாட்டோம். உலகத்தை நாங்கள் ஜெயிப்போம். பிசாசு கொண்டு வர சோதனைகளை, எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்போம். அது மட்டுமல்ல, அந்த நித்தியத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும். இந்த வேளையிலே தாவீதை போல நம்மை திடப்படுத்துவோம். எந்த காரணத்திலும், எந்த சூழ்நிலையிலும் அவளை தயவு செய்து நாங்கள் சுற்றாடலை பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல், மனுஷர்களை பார்க்காமல், ஒருவரையே பார்க்காமல் இயேசுவை மட்டும் நாங்கள் நோக்கி பார்ப்போம். இயேசுவே நம்முடைய மூச்சு, இயேசுவே நம்முடைய ரட்சகர், இயேசுவே நம்முடைய ஆண்டவர், இயேசுவை நமக்கு எல்லாம். அவரே நம்மை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வரப்போகின்றவர். அவரே ராஜாதி ராஜாவாக மேகங்கள் மீதிலே வரப்போகின்றார். இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகின்றார். அவர் எப்பொழுதும் மறவாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை தேடி வந்து மீட்ட நல்ல மேய்ப்பன். அந்த இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.